ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃபிட் கறி வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும், என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஃபேஸ் பேக்குக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானது ஃபிட் கறி, அடுத்து முல்தானி மிட்டி, இது அடுத்து ரோஸ் வாட்ரு, அடுத்து பாதாம் ஆயில். இப்போ இந்த 4 பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கு எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் முல்தானி மிட்டி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அதனால ஃபிட் கறி உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், அதே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இது இந்த மாதிரி ஜெலிச்சிட்ட பிறகு பாருங்க, இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இவ்வளோ தான் வரும். இதில் தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் முகத்துக்கும் கழுத்துக்கும் போடுறது இருந்தால் இந்த மாதிரி 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் முகம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கோ, கழுத்துக்கு இல்லைனாக்கா நீங்கள் முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கழுத்துக்கு போடலைன்னா ஃபிட் கறி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். அப்படி இல்லை நீங்கள் கழுத்துக்கும் சேர்த்து போடுறீங்கன்னாக்கா 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், 2 சிட்டிக்கு. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுவும் ஒரு அளவுக்கு ஜாஸ்தி பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் போடுறது அந்த முல்தானி மிட்டி சீக்கிரம் நம்மளுக்கு காயாது, கொஞ்சம் லேட்டாக ஆகும். அப்போ நம்ம ஸ்கின்ல நல்லா அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த பொருளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். இந்த ஃபிட் கறி, முல்தானி மிட்டி, ரோஸ் வாட்ரு, பாதாம் ஆயில் நீங்கள் முகத்துக்கு போடுறீங்க, வெறும் முகத்துக்கு போடுறீங்கனாக்கா 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கழுத்துக்கும் சேர்த்து போடுறீங்கன்னாக்கா 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் முல்தானி மிட்டி, இல்லை 1/2 டீஸ்பூன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் ஒரு டைமை போட்டு காலி ஆயிடுச்சு, இல்லை மிச்சம் இருக்குதுன்னா அதை நீங்கள் சாயங்காலம் கூட அப்ளை பண்ணலாம், உங்கள் முகத்துக்கு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை நீங்கள் கழுவி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா நான் ஃபிட் கறியில் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டு இருக்கிறேன், அதை பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இல்லை பாதாம் ஆயில் இல்லை, பாதாம் ஆயில் தான் சேர்க்கணும், இல்லை பாதாம் ஆயில் இல்லைனா கூட கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, அந்த எண்ணெய் நம்ம போடுறதுக்கு காரணமே சேர்க்கறது எதுக்குன்னா, இப்போ முல்தானி மிட்டி இந்த ஃபிட் கறி நம்ம சேர்ந்து நம்ம ரோஸ் வாட்டரில் நான் அப்ளை பண்ணியிருந்தோம், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக காஞ்சி போயிடுது. இப்போ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக காயும் முகம். இந்த ஆயில் ஸ்கின் இல்லாத நார்மல் ஸ்கின்னுக்கு ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி ஆயில் ஏதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நம்ம போடுற ஒரு பேக்கோ சரி ஒரு க்ரீமோ சரி நம்ம முகத்தில் ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற இப்போ இது நம்ம போடுறது ஓப்பன் போஸ். ஏன்னா இந்த பிம்பிள்ஸ் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சல் கொடுக்குதுன்னா நம்மளே அதில் கையில் இது பண்ணி எடுத்துடும், ப்ரெஸ் பண்ணி. அந்த ஒயிட்டு உள்ளேருந்து வந்த பிறகு அப்புறமா அது அந்த மார்க் அப்படியே இருக்கும். அந்த பிம்பிள்ஸு போன பிறகு கூட அந்த ஹோல்ஸ் அப்படியே தெரியும் சில பேருக்கு அப்படியே அது கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் போஸ்க்கெல்லாம் இது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிட் கறி
வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான முல்தானி மெட்டி வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கிறோம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்கோ, இல்லை வீக் ட்ரை பண்ணிங்களா, 1 வீக் இல்லை 2 வீக்ஸு, அப்போது உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்குதா, இல்லை 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த ஃபிட்கரியில் ஃபேஸ் பேக்கும் சரி ஃபேஸ் க்ரீமும் சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோஸும் உங்களுக்கு நான் போட முடியும். ஏன்னா நான் இது ட்ரை பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னாக்கா, உங்களுக்கு வீடியோஸ் போடுற நீங்கள் அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதனால் எனக்கு நல்லா ரிசல்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கலக்கி வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ மறுபடியும் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்துக்குதுன்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்கரி சரி முல்தானி மிட்டி நம்ம எந்த பொருள் மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் ஃபிட்கரியில் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. உங்களுக்கு ஓப்பன் போஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஓப்பன் போஸ் கூட நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.